தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் என்னை காப்பாற்றி இங்கே தங்க இடம் கொடுத்துருக்கேள். நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். தாமரை யாரு? யாரு? உங்களுக்கு அவங்கள தெரியாதா? அப்படி யாரையும் தெரியாது. தெரியாது? தெரியாது. நிஜமா? தெரியாதுங்கறல்ல. அப்போ இவரையாவது தெரியுமா? முதலாளி. டேய் முனியா, இது என்னடா வேஷம்? என் மகளை கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கூட்டு வந்தியடா. எங்கடா அவ? அவளை என்னடா பண்ண? என்ன பண்ண? அவளை என்னடா பண்ண? இந்த பொண்ணு யாருடா? டேய், தாமரைன்னு ஒரு பொண்ணு இல்லேன்னுதாடா. என் மகளை என்னடா பண்ண? என் மகளை என்ன பண்ண? அவளை கொண்டியா? அவளை கொண்டியா? இல்ல, தாமரை உயிரோட தான் இருக்கு. எங்க? அது அது ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல. நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போறதை நான் பார்த்திருக்கேன். நீங்க எதுக்காக அங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் மகளை நீங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? சொல்லுங்க. தாமரை உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. உங்க அப்பா செத்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உன் தாயும் உன்னை விட்டு போயிட்டாளே. சின்ன வயசுல இவனை அனாதை ஆகிட்டு போயிட்டால. அவங்க எங்கேயும் போகல, சாமி கிட்ட தான் போயிருக்காங்க. சரி, உங்க அம்மா சாமி கிட்ட இருப்பாங்க, நீ யாருகிட்ட இருப்ப? எங்க கூட வா முனியா, நான் உனக்கு வேலை தர்றேன். வேலை மாத்திரம் இல்ல, சோறு போட்டு உன்னை எங்க கூடயே வச்சுக்கிறேன். முனியா, இதுதான் நம்ம வீடு. இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை நான் சொல்றேன். அப்பா வாங்கம்மா. தாமரை, என்னடா செல்லம், பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்துட்டீங்களா? என்ன பாக்குறீங்க? இவன் யாருனா? இவன் யார் தெரியுமா? நம்ம ஊர் பெரிய நாய் அம்மாவோட புள்ள, பேரு முனிய. ரொம்ப நல்லவம்மா. முனியா, இவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதா உன் வேலை. தினமும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிட்டு கூட்டு வரணும். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அவளை யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டா அவங்கள நீ விடக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உன்னைத்தான் கேட்பேன். உங்க அம்மா சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பி. சொல்லிட்டீங்கல்ல முதலாளி, இனி உங்க பொண்ணை எப்படி பாத்துக்கிறேன்னு பாருங்க. எனக்கு தோட்டத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துட்டுமா? முனியா, இனிமேல் நீங்க தான் இருக்க போறியா? ஆமா. ஏன், உனக்கு வீடுதான் கிடையாதா? கிடையாது, என் கூட இருந்த அம்மாவும் செத்து போச்சு. உனக்கும் அம்மா இல்லையா? எனக்கும் அம்மா இல்லை. நான் பிறக்கும் போது செத்து போச்சான். நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. இனிமேல் உங்களை பார்த்துக்க தான் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க தாமரை. நீ எதுக்கு என் பையன் தூக்கிட்டு வர? படிக்க போறது நான் தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதலாளி சொல்லியிருக்காரு உன்னோட எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கணும்னு. அதுதான் சரி, உன்னால என் புக்கையும் பையன் தான் தூக்க முடியும். எனக்கு பல பரிச்சு எழுத முடியுமா? இதை பாரு தாமரை, உடம்பால என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்கிறேன். இந்த பரிச்சு எழுதுறது, கணக்கு போடுறது, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் நீ பண்ணு, அப்போதான் பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆள் ஆகலாம். போதும் போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா. அங்க என்ன பாக்குற? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா. டாடா. போயிட்டு வா. டேய், அம்மா வேகமா சுத்துடா. நல்லா சுத்து. என்னடா வேணும் உனக்கு? இங்கேயே வந்த? எனக்கும் இவங்கள மாதிரி சண்டை கத்துக்கணும். எதுக்கு நீ சண்டை கத்துக்கணும்னு ஆசைப்படுற? நம்ம பண்ணையார் மக தாமரைக்கு நான் தாங்க பாதுகாப்பு. அவகிட்ட யாராவது தகராறு பண்ணா நான் அடிக்கணும்ல. அப்படியா? முதல்ல நீ இந்த அடியா வாங்கு. அம்மா!
என்னடா முனியா அரை தூக்கத்தில் இருக்க? ஐயா சரி, நான் சமயக்காரன் பெருமாள்கிட்ட சொல்லி பாயத்தலாடியெல்லாம் தர சொல்கிறேன். இனிமேல் இந்த வெராண்டாவில் படுத்துக்க. சரிங்க. தாமரை சாப்பிட்டாளா? சாப்பிட்டு தூங்க வச்சிட்டேங்க. நீ சாப்பிட்டியா? இல்லைங்க. ஏன்? நீங்க சாப்பிடாம எப்படிங்க நான் சாப்பிட முடியும்? என்னடா நேற்று அந்த அடி வாங்கி இன்னைக்கு வந்து நிக்கிற? அடிச்சிங்களே தவிர கத்து தர மாட்டேன்னு சொல்லலையே. அசராம இருக்க. அந்த அடி வாங்கியும் பயப்படாம இருக்கா? நீ கண்டிப்பா ஜெயிச்சிருடா. வாடா. இப்படி மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம அரைச்சு வைப்பீங்க. என் இளமை இருக்க வரைக்கும் தானே, இனிப்பு இருக்க வரைக்கும் தான் கரும்பு ரசிப்பீங்க. அதுக்கப்புறம் ஏய் நீ எல்லாம் தத்துவம் பேசாதடி, நான் தாங்க மாட்டேன். என்ன இருந்தாலும் நான் உங்க அப்பாட்டி தானே. ஏய் வேலைக்காரியா வந்த உடனே அப்பாட்டியா ப்ரமோஷன் கொடுத்தேன்ல. அப்பாட்டியா இருக்க என்ன எப்ப முறைப்படி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்க போறீங்க? தாலியா? அந்த 1.5 முழம் மஞ்சள் கயிறு உன் கழுத்துல கட்டினா சரியா போயிருமா? அது மாத்திரம் இல்ல, நூல்ல செஞ்ச தாலியெல்லாம் ஏமாந்த பொண்ணுங்களுக்காக. பட்டணத்தில் இருக்கிற ஏமாத்துற பொண்ணுகள்லாம் தாலியை வீட்டில் இருக்கும்போது பீரோலையும் வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்லையும் மறைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சிரமம்லாம் நீ படக்கூடாதுன்ற காத்தான் உன்ன மாதிரி அழகா பளபளன் இருக்க பொண்ணுக்காக வைரத்தில் செஞ்ச இந்த நெக்லஸை உன் கழுத்துல மாட்டி அழகு பார்க்க போறேன். வைரமா? எனக்கா? மஞ்சள் கயிறை கட்டினவன் மஞ்சள் காமலோட போயிட்டா. இனி இது உனக்கு தான். இதுவும் அவளுக்காக ஆசை ஆசையா வாங்கினதான். நீ போட்டுக்க. மன்னவா, அன்று என்னை கைப்பிடித்தது இன்று சூதில் தோற்கத்தானா? அவையோரே, பாஞ்சாலத்து துருபதனின் மகளை பாண்டவர் தேவியை காப்பாற்ற உங்களில் ஒருவருக்கும் துணிவில்லையா? ஐயகோ! ஏய் திரௌபதி, இன்று முதல் நீ பாஞ்சாலத்து துருபதனின் மகளும் இல்லை, பாண்டவர்களின் மனைவியும் இல்லை. அடிமை, நீ எனக்கு அடிமை. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. தம்பி துச்சாதனா, நடத்த உன் காரியத்தை. உரைத்தட அவளது ஆடையை. ஐயோ, முனியா இல்லடி, கிருஷ்ணா. நாடகம் போடுறாங்களா? நாடகம். யாராவது தாமரை மேல கை வச்சுங்க, கொன்னுருவாமா. இந்த வைர நெக்லஸை விட உடம்பு தான் பளபளன்னு மின்னுது. தாமரை கல்யாணம் ஆகி புருஷன் விட்டு போனதுக்கப்புறம் இந்த கவுண்டனுக்கு நீ தான் கவுண்டி. தினமும் பொழுது சாஞ்சு வீட்டுக்கு போறீங்களே, உங்க பொண்ணு உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாளா? இதெல்லாம் கேட்குற அளவுக்கு வயசாயிருச்சா என்ன? 12 தானே ஆகுது. காலம் ஓடும். நம்ம கதையை ஊர்ல பேசுறாங்களோ இல்லையோ, உங்க பொண்ணையும் முனியனையும் பத்தி தான் பெருசா பேசுறாங்க. என்னடி உளர்ற? நான் ஏன் உளர்றேன்? நேத்து சந்தையில அவங்க 2 பேரும் தான் நாயகனும் நாயகியுமா. டேய் வாயை மூடு. முனியா என் மகளுக்கு காவல் தெய்வம், காதலும் கிடையாது. உங்க பொண்ணு பெரிய மனுஷன் ஆகிற வரைக்கும் தான் அவளுக்கு அவன் காவல் தெய்வம். இப்போ அவளுக்கு எல்லா தெய்வமும் அவன் தான். டேய், என் முனிய மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. நீங்க அவனை நம்புங்க, ஆனா அவன் இளமையை நம்பாதீங்க. ஒரு தீக்குச்சி தான் விளக்கே ஏத்துது, அதே குச்சி தான் ஒரு குடிசையை எரிக்குது. அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் பத்திக்காம இருக்கணும்னா உடனே தாமரைக்கு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. இந்த வயசுல இருக்க உங்களுக்கு நான் தேவைப்படும் போது சின்ன வயசுல இருக்க அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச கவுண்டர் ஒருத்தர் கோபியில் இருக்காரு. அவர் பையனுக்கு ரொம்ப நாளாவே தாமரை பொண்ணு கிட்ட தான் இருந்தார். நான் தான் அவளுக்கு கல்யாண வயசு வரலன்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். நாளை காலையில அவர் கூட சம்பந்தம் பேசிடுறேன். முத்தையா, இது என் சம்சாரம் மேகலை. வணக்கம்மா. இவன் என் ஒரே பையன் பாலசுப்ரமணியன். வணக்கம். கோபியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஆடிட்டரா இருக்கான். தாமரை மாப்பிள்ள ரொம்ப லட்சணமா இருக்காரு. தம்பி, உங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு வடக்கால ஒரு 300 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கு, தெற்கால ஒரு 500 ஏக்கர்ல முந்திரி தோப்பு இருக்கு. அப்புறம் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 600 பவுன்ல நகை செஞ்சு வச்சிருக்கேன். இது அத்தனையும் ஏன் ஒரே பொண்ணுக்காகத்தான்.
சொத்து எல்லாம் பெருசு இல்லைங்க. உங்க பொண்ணு எங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா இருக்கணும். படிப்பு பெருசா இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அடக்கமா இருக்கணும். அதாங்க எனக்கு முக்கியம். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவதான் என் மக தாமரை. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். 10ஆம் கிளாஸோட படிப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே யாராவது ஒருத்தர் பாதுகாப்பு இருக்கணும்ல, அதுக்காக இவனை வேலைக்கு வச்சிருக்கேன். டேய், போய் இவங்களுக்கெல்லாம் பலர் எடுத்துட்டு வா, போ. இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? என்ன உங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும். இப்ப உள்ள போனானே முனிய, அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவனையா? உங்களுக்கு அவனை பிடிச்சிருந்தா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என் கூட இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிப்பீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் உன் கூட வரணுமா? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியா நம்ம 2 பேரும் வெளியில போகும்போது என்கிட்ட யாராவது தகராறு பண்ணா அவனை யார் அடிப்பா? நான் தான். அந்த வேலை எனக்கு தான். என்னைய குடும்பம் இது? இப்படி ஒரு உறவை நாங்க எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என் பையனை என்ன பொட்டான்னு நினைச்சியா? நல்லா வளர்த்துருக்கியா உன் பொண்ணையும், அவளுக்கு ஒரு அடியாளையும். இந்த சம்மந்தமே வேண்டாம், வாங்க போலாம். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவங்க கோச்சிட்டு போறாங்க? போனா போகட்டும் தாமரை. இவன் இல்லைன்னா என்ன, உன்னை கட்டிக்க 1000 பேர் போட்டி போட்டு வருவாங்க. வருவாங்கடா, வருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இவ கூட இருக்கணும்னு இவ கேட்டா அவங்களும் இப்படித்தான் காரி துப்பிட்டு போவாங்க. என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. நான் சாமி கும்பிட கோயிலுக்கு போகும்போது முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. எனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்பவும் முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது மட்டும் முனிய என் கூட வரக்கூடாதா? முனிய பேசுறேன், கருத்துறது கொள்ளுங்க. என்னடா குரல் விடுற? ஏங்கிட்டேவா? தொலைச்சு விடுவேன். தாமரையை பத்தி உங்க வாயால அப்படிலாம் பேசாதீங்க. அவ 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழணும். ஏன் சந்தோஷத்தை பத்தி இவர் இப்ப கவலைப்பட்டிருக்காரு? தோட்டத்துல இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுலதான் இவரோட சந்தோஷம். என்னையவே கை வாங்கிட்டேடா. அந்த முனியன இனி நீ அங்க இருக்க வேணாம், இங்க தோட்டத்துக்கு வந்துடும் சொல்லிட்டேன். அவனை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நம்ம கதையை பார்த்துட்டு அவன் கதையை டெவலப் பண்ணிக்கவா? சரி, அவன் இங்க வந்துட்டானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அவனை தேடி உங்க பொண்ணு இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? அனுப்புங்க, அவனை இந்த ஊரை விட்டே அனுப்புங்க. அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருங்க. டேய் முனியா, முதலாளி என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பேடா? என்ன அடிப்பியா? என்ன எவ்வளவு வேணாலும் நீங்க அடிங்க முதலாளி. தாமரையை மட்டும் நீங்க அடிக்காதீங்க. அவன் ஏன் மகடா, ஏன் மக. நான் என்ன வேணா செய்வேன், உனக்கு என்னடா? சின்ன வயசுல இருந்து என் முன்னாடி அடிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்காது. முதல் தடவையா முன்னாடி அடிச்சிட்டியா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தானே சொன்ன யார் அவளை அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருன்னு, அதனாலதான் உன் மேலே கையை ஓங்கிட்டேன். டேய், நான் சொன்னதுனால தானே நீ அவளை பார்த்துக்கிட்ட. அவளை யாராவது அடிச்சா திருப்பி அடிடான்னு நான் சொன்னதுனால தானே நீ செய்யற. இப்ப நான் சொல்றேன்டா, நீ இங்க இருந்து போ, இந்த ஊரை விட்டு போ. சரி முதலாளி. டேய் முனியா, இங்க வாடா. இத்தனை வருஷமா என் வீட்டில் நீ வேலை செஞ்சதுக்கு நான் எதுவுமே உனக்கு தந்ததில்லை. இந்தா பணத்தை வச்சுக்க போ. அதுக்கு தான் சோறு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பணம் காசெல்லாம்? பஸ்ஸுக்கு மட்டும் இதை நான் எடுத்துக்கிறேன். முதலாளி. என்னடா? நான் ஒன்று கேட்பேன், எனக்கு செய்வீங்களா? என்ன சொல்லு. தாமரைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே என்னை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்குவீங்களா? எதுக்கு? அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான்.
தாமரை முதலாளி என்ன ஊரை விட்டே போக சொல்லிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என் மேல சந்தேகப்பட்டுட்டார். எப்ப அவரே சந்தேகப்பட்டுட்டாரோ அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே முதலாளி மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். தாமரை நீயாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்து கொடு. ஹலோ ஹலோ ஓ என்ன தூக்கம் எந்திரியா என்ன முழிக்கிற கோயம்பேடு வந்துடுச்சு இறங்கு என்ன இடம் சொன்ன? கோயம்பேடு கோயம்பேடு நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன். கோயம்பேடுல இறங்க சொல்றேன். ஐயோ சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதாயா. நான் பட்டிக்காட்டான்னு என்னை ஏமாத்த பாக்குறியா? அட கன்றாவியே இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஐயோ இந்த பாரியா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும். அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சென்னைக்கு எவ்வளவு தூரமா? அட கடவுளே காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே. யோ சாவு கரைக்கு இறங்கியா இறங்கியா. யாரை பார்த்து சாவு கிடக்குங்கிற? தாமரை என் முடியல பார்த்து அப்படி சொன்ன உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சாவுகிறாக்கி, உங்க அம்மா சாவுகிறாக்கி, உங்க அப்பா சாவுகிறாக்கி, உன் குடும்பமே சாவுகிறாக்கி. என் முடியல பார்த்தா அந்த யமனே நடுங்குவா. மரியாதையை மன்னிப்பு கேளியா கேளியா? இல்லைன்னா உன் சொங்க எடுத்து ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. பஸ்ஸை விட்டு இறங்குங்க ஐயா. ஆளை விடுங்க ஐயா. ஆமா நீ எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள? நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா இல்ல நான் தான் உன்னை விட்டு அங்கேயே இருந்துருவேனா? அடுத்த வேலைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதானா? இப்ப ஒன்ன வேற வச்சுக்கிட்டு. தாமரை என்னாச்சு? தாமரைக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பக்கத்துல 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கூட்டு போலாம் வாப்பா. காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. 2 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறேன். சரியா அவளை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. சரி நீ இங்கேயே உட்காரு, நாங்க போய் மாத்திரை வாங்கி வந்துடுறோம். சீக்கிரமா இரு வந்துடுறோம். கொடுப்பா அண்ணே, இந்த மருந்து சீட்டுல இருக்கிற மாத்திரையை கொடுங்கண்ணே, சீக்கிரமா கொடுங்க. ஏற்கனவே பாக்கி இருக்கு, இது வேறயா? என்ன பாக்குறியா? அதை மொத்தமா வந்தா கத்தையா கொடுத்துறோம்ல, கொடுங்க. நிறுத்து நிறுத்து. ஆஹா 5 லட்சம் ரூபாய் சரக்கு அனாமத்தா கிடக்குடா. செட்டியார் இந்த மாதிரி பொண்ணு தாண்டா வேணும்னாரு. 2 லட்சம் ரூபாய் அதிகமானாலும் நம்ம ஊர் மண் வாசனை மணக்கணும்னாரு. அள்ளி போடுங்கடா. எட்ரா வண்டி. இந்த பொண்ணுக்கு ரத்த காய்ச்சல் போடுதுண்ணா, உடம்பு நெருப்பா கொதிக்குதுண்ணா. ஏதாவது பனி காய்ச்சல் போய் தூக்கி வெளியே போடுங்கடா. பயப்படாத முடியா, தாமரைக்கு உண்ணாகாது. இதுக்கு மேல நீங்க 2 பேரும் வரக்கூடாது. இங்க உட்காருங்க. இது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நியூரோ டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டு வந்துடுறேன். வா வா வா. பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, டெபாசிட், ரூம் ரெண்ட் இதுக்கெல்லாம் 40,000 ஆகும் டாக்டர் சொன்னாரு. முடிஞ்சா பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை விட்டு வெளில போயிடுங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் எதுக்கு பணம்லாம் கேட்குறீங்க? பெரிய ஆஸ்பத்திரியில் எதுக்கு பணம்? ஓ, உனக்கு பெரிய ஆஸ்பத்திரினா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இது பிரைவேட் ஆஸ்பத்திரி தம்பி. துட்டு கொடுத்தாதான் வேலை ஆகும். பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அப்படி என்னங்க வித்தியாசம்? அதுவா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர். ஆனா இங்க 1 நோயாளிக்கு 1 டாக்டர். இங்க பணம் கட்டினா நான் பார்க்குறேன், ஓசியிலே தான் பார்க்கணும்னா
நீங்க அங்கேயே பாத்துக்கங்க. டாக்டரே எந்திரிக்க சொல்லியா? 9 மணிக்கு வந்தவர் மணி 2ஆவது, இது வீட்டுக்கு கூட போல. நீ வாங்க டாக்டர், போலாம் வாங்க. நீயா இதெல்லாம் பிடிக்காதே அவருக்கு. நீயா பேசாம நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போய் கேட்டல்ல, அங்கெல்லாம் 100 பேருக்கு ஒரு டாக்டரா? தாமரோட அப்பா இருந்திருந்தா அங்க கூட சேர்ப்பாரா? நீ மட்டும் எங்க பணத்தை ஆட்டே போடாம இருந்திருந்தீனா தாமரை ஊருக்கு கூட்டு போயிருப்பேன்டா. எல்லாம் ஒன்னால வந்ததுடா. டேய் மிஸ்ட் உனக்கு பணம் கிடைச்சாச்சு. நான் சொல்ற வேலையை செஞ்சீன்னா 40,000 இல்ல 40 லட்சம் கொடுப்பாங்க. என்ன செய்யணும்? அடிக்கணும். கொள்ளை அடிக்கணுமா? ஆள் அடிக்கணும். ஆள் அடிச்சா பணம் கிடைக்குமா? உழைச்சா மாச சம்பளம், உதைச்சா ஸ்பாட் பேமெண்ட். பட்டணத்துல உடனே பணம் சம்பாதிக்கணும்னா அடிதடிதான் ஒரே வழி. தாமரையை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பவா அண்ணன்